தன் கைகளில் உருவாக்குறார். ஹரிக்கும் ஹரனுக்கும் மகனா பெறுகிற அந்த குழந்தைதான் ஹரிஹர சுதன் ஐயப்ப சுவாமி. ஐயப்ப சுவாமியுடைய பிறப்பின் நோக்கம் பூர்த்தியாகணும்னு அந்த காட்டிலேயே இவரை விட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு சிவனும் விஷ்ணுவும் மறைஞ்சு போயிடுறாங்க. அந்த சமயம் பார்த்து காட்டுக்கு வேட்டையாட வந்த பந்தல அரசன் ஒரு குழந்தையோட அழுகுரல் கேட்டு சத்தம் வந்த திசையை நோக்கி போக தெய்வீக தோற்றத்தோட கழுத்துல மணியோட ஐயப்ப சுவாமியை பார்க்கிறாரு. குழந்தை இல்லாத தனக்கு கடவுள் கொடுத்த வரமா நினைச்சு பந்தல அரண்மனைக்கு எடுத்துட்டு போய் அந்த குழந்தைகள் வளர்க்கிறாரு. ஐயப்பன் அரண்மனைக்கு வந்த பிறகே ராணி கருத்தரிக்கிறாங்க. இருந்தாலும் ஐயப்பனை தான் அரசனாக்கணும்னு பந்தல அரசனுக்கு மனசுல எண்ணம் இருந்துச்சு. ஆனா இதுல அரசுக்கு விருப்பம் இல்லை. இதன் காரணமா வயிறு வலின்னு போலியான நாடகம் ஆடி வெளிப்பால் கொண்டு வந்தாதான் இது சரியாகும்னு அரச மருத்துவரை வச்சு ஐயப்பன் கிட்ட